சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ரூபாய் 1000 பெறுவதற்கு தங்கமான வாய்ப்பு வந்துவிட்டது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்க இன்னும் சில நாட்கள் அவகாசம் மட்டுமே உள்ளது. இந்த வாய்ப்பை விட்டால், இனி குறைந்தது 2 முதல் 3 வருடங்களுக்கு புதிய பயனாளிகள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் குறைவுதான். உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பெறுவதே இந்த முகாம்களின் முக்கிய நோக்கமாகும். இம்முகாம்கள் இன்னும் சில நாட்களில் நிறைவடைய உள்ளது. இந்த முகாம்களில் மகளிர் உரிமைத் தொகைக்கான விண்ணப்பங்கள் விரைவாக பரிசீலிக்கப்பட்டு சுமார் 10 நிமிடங்களுக்குள்ளேயே அனைத்து பணிகளும் முடிக்கப்படுகின்றன. இதனால் பொதுமக்கள் மத்தியில் இம்முகாம்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. அந்த வகையில் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கைபேசி எண், வங்கி கணக்கு, பாஸ்புக் ஆகிய 5 ஆவணங்கள் மட்டுமே இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவை. வேறு எந்த கூடுதல் ஆவணங்களும் கோரப்படுவதில்லை. இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு தகுதி இருந்தும் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அந்த வகையில் தகுதியான அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை கட்டாயம் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதி அளித்துள்ளார். அந்த வகையில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் பொறுத்தவரை நகர்ப்புறங்களில் 3768 இடங்களிலும், கிராமப்புறங்களில் 6232 இடங்களிலும் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் கடந்த 1 மாதமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகிறது. இத்திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை www.kmut.tn.government.in என்ற இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் அறிந்து கொள்ளலாம். இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பெண்களுக்கு இதுவே கடைசி வாய்ப்பாக கருதப்படுகிறது. ஆகையால் நவம்பர் 15ஆம் தேதி வரை மட்டுமே இந்த முகாம்கள் நடைபெற உள்ளன. அதன் பிறகு முகாம்கள் நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. நீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவுதான். இதனால் விடுபட்டோர் அனைவருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும், கடும் பொருட்செலவிலும் கூட இத்திட்டமானது செயல்படுத்தப்படும் என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் பேசிய அவர், உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இதுவரை 44 லட்சம் பெண்கள் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்துள்ளன. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் இந்த முகாம்களில் பெறப்படும் என முதல்வர் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார். அந்த வகையில் புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாக துணை முதல்வர் தெரிவித்துள்ளார். நவம்பர் வரை இத்திட்டம் நடைபெறுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகையால் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தால் 1,15,00,000 பெண்கள் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும்
1,73,000 பெண்கள் இத்திட்டத்தில் ஏற்கனவே பயனடைந்து வருவதாக குறிப்பிடத்தக்கது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சென்னை ஒன்று செயலி மூலம் இன்று முதல் ரூ. 1க்கு பயணம் செய்யலாம். அது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சென்னை ஒன்று செயலி மூலம் குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது குறிப்பிட்ட வழித்தடங்களில் ரூ. 1க்கு பயணம் செய்யும் சிறப்பு வசதியை சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் சென்னை ஒருங்கிணைந்த மாநகர போக்குவரத்து ஆணையம் CUMTA சென்னை ஒன் செயலி மூலம் பஸ், மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் டிக்கெட்களை வெறும் ரூபாய் 1க்கு வாங்கும் சிறப்பு சலுகையை அறிவித்து உள்ளது. சென்னைக்காக ஒரே முழுமையான தினசரி பயண செயலியாக சென்னை ஒன் செயலி இருந்து வருகிறது. இந்த செயலி மூலம் பஸ், மெட்ரோ, புறநகர் ரயில்களில் பயணிக்க பேடிஎம் ஆப், BHIM பேடிஎம் ஆப் அல்லது நவி UPI வழியாக பணம் செலுத்தும் பயணிகளுக்கு வெறும் ரூபாய் 1க்கு டிக்கெட் பெறும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த ரூ. 1 டிக்கெட் சலுகை குறுகிய காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. இதன் நோக்கம் அனைவரும் டிஜிட்டல் மற்றும் பயனில்லா போக்குவரத்தை முயற்சிக்க ஊக்குவிப்பதாகும். அந்த வகையில் இந்த செயலி சென்னை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஒரு மாதத்திலேயே 5.5 லட்சம் பதிவு செய்யப்பட்ட பயனர்கள், 14 லட்சம் பயண தொடர்கள், 8.1 லட்சம் டிக்கெட்கள் வாங்கப்பட்டுள்ளன. பயணிகள் இந்த செயலியின் சுத்தமான வடிவமைப்பு, ஒரு QR குறியீட்டின் மூலம் பஸ், மெட்ரோ, புறநகர் ரயில்கள் மற்றும் காப் ஆகியவற்றை ஒரே இடத்தில் திட்டமிடுதல், பணம் செலுத்துதல், கண்காணித்தல் ஆகிய வசதிகளுக்கு வரவேற்பு அளித்துள்ளது. ஆகையால் சென்னை ஒன் செயலி நமது நகரின் போக்குவரத்தை வேகமாக, பாதுகாப்பான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பொருந்தியதாக மாற்றுகிறது. ரூபாய் 1 சலுகையின் மூலம் பஸ், மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களில் ஒரே செயலியின் ஒரே கட்டண முறையில் பயணிக்க முடியும். இது தினசரி பயணத்தை எளிதாக்கி டிஜிட்டல் பண பயன்பாட்டை ஊக்குவிக்கும் முக்கிய முயற்சி என மாநகர் போக்குவரத்து ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சலுகை நவம்பர் 13, 2025 வியாழக்கிழமை தொடங்கியது.